ஒரு மனிதன் புகழோட உச்சியில் இருக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு களங்கம் விளைவிக்கும் அளவுக்கு அல்லது அந்த மனிதனை டேமேஜ் பண்ற அளவுக்கு ஒரு பர்சனலான வாழ்க்கையில் விமர்சனங்களை ஏற்படுத்துவார்கள். அல்லது ஒரு மீடியா அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பர்சனலான ஒரு விஷயத்தை ரொம்ப இறங்கி செய்கிற ஒரு விஷயம் ஒரு பெரிய நிலைகுலைய வச்சுட்டு அது ஒரு ஒரு சினிமா செலிபிரிட்டியாக இருக்கலாம், ஒரு விளையாட்டு வீரராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஒரு பெரிய பிரபலம் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த பெரிய பிரபலத்தினுடைய அவங்கள ஒரு ஒரு உச்சத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்கன்னா அவங்கள நீங்கள் ஒரு காயப்படுத்தணும், அவங்களை காயடிக்கணும், மன ரீதியாக அவர்களை நீங்கள் ஒரு துன்புறுத்தணும். அப்படின்னா அவங்க பர்சனல் வாழ்க்கைக்குள்ளே போய் ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் தட்டி விட்டீங்கன்னு வச்சுங்க, அது உண்மையா பொய்யான்ட்டு அதுக்கப்புறம் மாறும். ஏறக்குறைய அவங்க நிலை கொழிந்து போவாங்க. அப்படி ஒரு விஷயம்தான் கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி. ஏன்னா முகமது ஷமி ஒரு பெரிய பிரபலமாக இருக்கும் பொழுது அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண அவருடைய மனைவி என்ன பண்ணுறாங்க, ஒரு குழந்தைய இருக்குது. திடீர்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, என்னுடைய கணவருக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருக்கு அப்படின்றாங்க. அது ஒரு பெரிய விஷயமா அது பேசப்படல. என்னன்னா காரணம் கிரிக்கெட் பிளேயர், அது விவியன் ரிச்சர்ட்ஸ் காலத்துலேருந்து அப்படியே அது இருக்கு. விவியன் ரிச்சர்ட்ஸ் காலத்துலேருந்து ஒவ்வொரு விஷயமா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. கிரிக்கெட் பிளேயருடன் ஒரு நடிகை தொடர்பு படுத்தி பேசுறது, தோனியோட கூட சரி, யுவராஜ் சிங்கை கூட சரி, விராட் கோலி ஒரு நடிகை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இப்படி பார்த்து அந்த மனைவி என்ன ஆயிடுறாங்க, கொஞ்ச நேரம் இதுவாகி போய் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, எனக்கு என்னுடைய கணவர் யாரு முகமது ஷமி செக்ஸுவல் டார்ச்சர் கொடுக்கிறார் அப்படின்றாங்க. ஏன்னா பல பெண்களுடன் தொடர்பு இருக்குன்னு சொல்லும் பொழுது எந்தவித எதிர்வினையும் இல்லை, கொந்தளிப்பும் இல்லைன்னு என்ன ரொம்ப துன்புறுத்துறாரு அப்படின்போது கொஞ்சம் அது பூம் ஆகுது, பேசப்படுது. மன ரீதியாக அவர் கொஞ்சம் அப்படியே அப்செட் ஆகுறாரு. அதுவும் கூட பெரிய அளவில் பேசப்படலை அப்படின் பொழுது அடுத்து எடுக்கிற ஒரு பெரிய ஆயுதம் என்ன தெரியுங்களா, முகமது ஷமியுடைய மனைவி அடுத்து எடுக்கிற பெரிய ஆயுதம், என்னுடைய கணவர் இந்தியாவின் ஒரு சிறந்த பவுலர், அவருக்கும் மேட்ச் ஃபிக்ஸிங் கும்பலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்றாங்க. இதுதான் காட்டு தீயா பரவுது. பரவி 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 ஒரு விசாரணை குழு அமைக்கிற அளவுக்கு அவர் டீம்லேருந்து வெளியேற்றுற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துது. இது காரணம் என்னன்னா, சில நேரங்கள் நமக்கான எதிரிகள் வெளியே இருக்க மாட்டாங்க, நமக்குள்ளேயே தான் இருப்பாங்க. நம்மளை துன்புறுத்தக்கூடிய ஆட்கள், மன ரீதியாக காயப்படுத்தக்கூடியவர்கள் வெளியே இருக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அப்படிதான் முகமது ஷமியோடைய மனைவியோட குற்றச்சாட்டு. 2 குற்றச்சாட்டும் செல்லுபடி ஆகலன்னு 3வது குற்றச்சாட்டு, மேட்ச் ஃபிக்ஸிங், சூதாட்டம் ஆடுபவர்கள் என் கணவருடன் தொடர்புடையவர்கள் அப்படின்னு பொழுதுதான் பெரிய பிரச்சனை ஆயிடுது. அவருக்கு என்ன ஆகுறாரு, முகமது ஷமி நான் மனதளவிலும் என்னுடைய தாய்நாட்டுக்கு எதிராக செயல்பட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு மனதளவில் கூட கிடையாது. அப்படி நினைச்சாதானே நான் பிரச்சனை, அப்படி நான் நினைச்சதே கிடையாதுன்னு பொழுது, அப்படி நான் என்னுடைய தாய்நாட்டுக்கு எதிராக, நான் விளையாடக்கூடிய இந்த கிரிக்கெட்டுக்கு எதிராக ஒரு விஷயமா நான் செய்ய மாட்டேன், இது சத்தியம் அப்படின்றாரு. ஓகே, என்ன காரணம்? ஒரு மேட்ச், நியூசிலாந்துக்கு எதிரான ஒரு மேட்ச் அந்த மேட்ச்ல முகமது ஷமி 7 விக்கெட் எடுப்பாருங்க. 7 விக்கெட் எடுப்பாரு. இன் ஸ்விங்கு, அவுட் ஸ்விங்கு, கட்டர், 3த்துல பெரிய கெட்டிக்காரர். என்ன ஒரு காரணம் அப்படின்னு இது கூட என்ன பண்ணிட்டாங்க, மத ரீதியான பிரச்சனையாக கூட சில சமயம் பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு சாதாரண நிலையில் இருந்து இந்த கிரிக்கெட்டுக்கு வந்தவர் தான் முகமது ஷமி. அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் சதங்பூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு விவசாயி, அந்த விவசாயிக்கு என்னன்னா சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் விளையாடணும் ஆசை. ஆனா அது முடியாது, அவரால் முடியல. அவரால் முடியாத போது தன்னுடைய மகன் கிரிக்கெட் விளையாடுறாரு, குறிப்பாக பவுலிங் போடுறாரு. அந்த பவுலிங்கை அந்த விவசாயி பார்க்குறாரு. பார்த்த உடனே இவங்கிட்ட ஏதோ திறமை இருக்குது, இவன் கில்லாடியா பவுலிங் போடுறான், இவனை நம்ம வீணடிக்க கூடாது. நாம தான் அந்த கனவை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில நாம போயிட்டோம். நம்முடைய மகன் ஒரு ரஞ்சி டிராஃபிக்லயோ, ஒரு இந்திய அணியிலையோ, ஒரு ஐபிஎல் அணியிலோ அவன் இடம்பெற்று ஆகணுன்றதுக்காக அவனுக்கு என்ன பண்றாரு, பயிற்சி கொடுக்குறாரு. அந்த பயிற்சி கொடுக்குற இடம் எங்க அப்படின்னா, அவங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பயிற்சியாளர், கிரிக்கெட் பயிற்சியாளர் பக்ருதீன் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் இவர் சேர்க்கிறாரு. அவர் 1 வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறாரு. ட்ரைனிங் கொடுத்தோன்னே அவங்க அப்பா கூப்பிட்டு சொல்றாரு, உங்க பையன் சூப்பரா பவுலிங் போடுறான், இன் ஸ்விங்கு, அவுட் ஸ்விங்கு, கட்டர். 2வது பார்த்தீங்கன்னா லைன் அண்ட் லென்த்ல கரெக்டாக போடுறான். எந்த ட்ராக்ல வேணாலும் அவன் பவுலிங் போட்டு எதிரணி பேட்ஸ்மேனை திணறி இருக்கக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு பவுலர் அவன். இவனுக்கு ஒரு கரெக்டான ஒரு பயிற்சி கொடுக்கணும்.
இங்கே அதுவும் உத்தரப்பிரதேசத்தில் இங்கே இருக்கிற கிரிக்கெட் போர்டில் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. அதில் வந்து இவ்வளோ சீக்கிரம் உங்கள் மகனை வந்து உள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க, அப்படியே அவனோட திறமையை காயடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. அதனால கொஞ்சம் கூட தயங்காமல் நீங்கள் வந்து அவனை எதுவுமே கொல்கட்டாவில் இருக்கிற ஒரு கிரிக்கெட் அகாடமியில் அவனை சேருங்கன்ற. அவன் அப்பா என்ன பண்ணுறாரு, கொல்கட்டாவை கொண்டு போய் கிரிக்கெட் அகாடமியில் 14 வயசில் சேர்க்குறாரு. சேர்க்குறப்ப அவர் என்னன்னா, இந்த பயிற்சியாளர் என்ன சொல்கிறாரு, இங்கே சேர்த்துட்டிங்கன்னா ஒரு 19 வயசு அண்டர் 19 அந்த டீமுக்குள்ளே உங்கள் பையன் போவார்னு. அது கல்கட்டாவில் இருக்கிற அந்த கவுண்டி டீமுக்குள்ளே போய் விளையாடுறாரு. சின்ன சின்ன மேட்ச் விளையாடுறாரு, இது பண்ணுறாரு, எல்லாம் இது பண்ணுறாரு. இவரை வந்து வாட்ச் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு பயிற்சியாளர் வந்து பார்க்குறாரு. வந்து அந்த பெங்கால் கிரிக்கெட் அசோசியேஷனுடைய ஒரு பயிற்சியாளர் பார்த்துட்டு, தம்பிவா இவ்வளோ பிரமாதமாக போடுற, நீ எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாரு. நான் உத்தரப்பிரதேச பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் சார், எங்கள் அப்பா ஒரு விவசாயி, நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இந்த இங்கே வந்து நீங்கள் பயிற்சி பெற்றீங்கன்னா ஒரு சிறந்த பவுலர் ஆகலாம் அப்படின்னு சொன்னதுனால இங்கே நான் பயிற்சி பெறேன்னு அவர் என்ன அடுத்த கட்ட ஒரு அணிக்குள்ளே அவர் ஆட வைக்கிறார். முகமது ஷமிக்கு ஆட வைக்கிறார். நல்ல திறமையான பையன், சூப்பராக பவுலிங் போடுறாப்புல. ஆடும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய திறமையை வெளிப்படுத்திக்கிட்டே வராரு. அங்கே ஒரு பெரிய பாலிடிக்ஸாக இல்லை. ஈடன் கார்டன் மைதானத்தில் ஒரு உள்ளூர் மேட்ச் ஒன்று நடக்குது. ஈடன் கார்டன் கொல்கட்டா மைதானத்தில் உள்ளூர் மேட்ச் நடக்குது. அந்த உள்ளூர் மேட்ச்சில் பேட்ஸ்மேனாக வந்து சௌரவ் கங்குலி வந்து கலந்துக்கிறார் ஒரு டீமுக்கு. அந்த சௌரவ் கங்குலி கலந்துக்கும் போது அவருக்கு எதிராக முகமது ஷமி வந்து பவுலிங் போடுறாரு. அப்போ சௌரவ் கங்குலி பேட்டிங் பண்ணும்பொழுது கண்டுபிடிக்கிறாரு, ஒரு நேர்த்தியான பஞ்சு வீச்சை இந்த பையன் தந்துக்கிட்டு இருக்காப்புல, யாரும் முகமது ஷமி சூப்பராக போடுறாப்புல அப்படின்னு கூப்பிட்டு, யார் தம்பி நீ என்னன்னு கேட்குறாரு. சார் இது மாதிரி நான் இந்த சூழ்நிலையிலேருந்து வந்தவன், இங்கே வந்து நான் வந்து இங்கே இருக்கிற கவுண்டி மேட்ச்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கேன், நீ ரஞ்சி விளையாடலையா அப்படின்றாரு. இல்லை சார், ரஞ்சி விளையாடுற அளவுக்கு என்னை உள்ளே சேர்க்கலன்னு அவருடைய சிபாரிசில் ரஞ்சி டிராஃபிக்கில் போய் விளையாடுறாரு. ரஞ்சி டிராஃபிக்லேயும் முகமது ஷமி அவருடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டின பிறகு அவருடைய அந்த விளையாட்டினுடைய கவனம் வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. ஓகே, தெரிய ஆரம்பிக்குது. இப்போ என்ன ஆகுது, திரும்பவும் சௌரவ் கங்குலி அவருக்காக வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு. இவரை வந்து கண்டிப்பாக அணியில் சேர்த்துங்க, இவர் நல்லா பவுல் பண்ணக்கூடியவர், ஆல்ரெடி ஃபாஸ்ட் பவுலர் இருந்தால் கூட இவர் நமக்கு தேவை, வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் இருக்கிறதுனால தப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, அப்படியே ரொம்ப யோசித்து அந்த டீம் வந்து சௌரவ் கங்குலி சொல்லிட்டாருன்றதுக்காக கொஞ்சம் யோசனை பண்ணி இந்தியா ஏ அணியில் அவரை சேர்க்குறாங்க. அந்த இந்தியா ஏ அணி வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்காக போகிறாங்க. வெஸ்ட் இண்டீஸில் போய் விளையாடுறாங்க. அந்த வெஸ்ட் இண்டீஸ் சொல்லவே தேவையில்ல, எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டு பிச்சு, ஃபாஸ்ட் ட்ராக், ஜிங்குன்னு பவுலிங் இறங்கும். அப்போ போய் இதுதான் நமக்கு சரியான தருணம். சௌரவ் கங்குலி என்ன சொல்கிறாரு, முகமது ஷமி இப்போ நீங்கள் போயிருக்கிறது தான் உனக்கு பொன்னான வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நீ மிஸ் பண்ணவே பண்ணாத, அதுவும் உனக்கு கரெக்டாக ஃபாஸ்ட்டு பிச்சு உனக்கு கிடச்சிருக்குது, அந்த இடத்துல உன்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்து, நீ எல்லாருக்கும் கவனத்தை செலுத்து அப்படின்றாரு, எல்லாருக்கும் தெரிய வை அப்படின்ற. போய் அந்த இந்திய ஏ அணி வெஸ்ட் இண்டீஸை வந்து தோக்கடிக்குது. குறிப்பாக அதனுடைய வெற்றிக்கு முழு காரணம் வந்து முகமது ஷமி தான். என்ன சொல்கிறார் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர் ரிக்கி பாண்டிங் என்ன சொல்கிறாரு, ஏம்பா பெரிய கெட்டிக்காரனாக இருக்கிறான், இதே இந்த முகமது ஷமி ஆஸ்திரேலியாவில் இருந்தால் தான் எங்கள் நாட்டில் வந்து கொண்டாடுவோம் அப்படின்னு வந்து ஓப்பனாக ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதன் பிறகு தான் அவர் வந்து அப்படியே வந்து இந்திய டீமுக்குள்ளே சேர்க்கலாமா வேணாம்னு ஒரு 12வது பெஸ்ட் பவுலராக, ஒரு 12வது வீரராக அவர் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. இந்த சமயம் ஐபிஎல் வருது. ஐபிஎல்ல வந்து கொல்கட்டாவுக்கு இருக்கிறாரு, குஜராத்துக்கு இருக்கிறாரு, அப்புறம் வந்து ஒவ்வொரு அணிக்க அவர் இருக்காரு. அந்த ஐபிஎல்ல கூட அவருக்கு சரியான ஒரு வாய்ப்பு கொடுக்கல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் மீது இந்த குற்றச்சாட்டு, மனைவி, அந்த மனைவி யாருன்னா கொல்கட்டாவில் அவர் இருக்கும்போது காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க, ஒரு குழந்தை இருக்குது, என்ன காரணத்துக்கு தெரியல, என்ன பாலியல் துன்பம் படுத்துறாரு, அப்புறம் பல பெண்களுடன் தொடர்பு இருக்குது, அப்புறம் வந்து சூதாட்ட தரகர்களுடன் முகமது ஷமிக்கு வந்து தொடர்பு இருக்குன்னு அப்படியே தூக்கி வெளியே வைக்கிறாங்க. அவருடைய கிரிக்கெட் லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு முடிவு பண்ணுறாங்க. இந்திய அணியிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். அவர் மீது ஒரு விசாரணை கமிஷன் வைக்கப்படுகிறது. லோக்கல் மேட்சிலோடு கூப்பிட மாட்டேன்றாங்க. மனம் நொந்து போகிறார் முகமது ஷமி. என்னடா பண்ணுறதுன்னு அப்போ என்ன பண்ணுறாங்க, சில சீனியர் பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்படியா இருந்தால் எப்படி ஷமி, நீங்கள் ஏதாவது வந்து கமெண்ட்ரி பண்ணலாமே அப்படின்றாங்க. கமெண்ட்ரி பண்ணுறதுக்கு எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்றாரு. அவருக்கு கொஞ்சம் தான் தெரியும், பெரிய இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைன்றாங்க. அப்போ நீ ஒரு அன்ஃபிட்டு அப்படின்ற மாதிரியான அவர் காதுபடவே பேசுகிறாங்க. திரும்ப என்ன பண்ணுறாரு, நான் அன்ஃபிட் இல்லை, நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், என்னுடைய முழு திறமையை நான் காமிப்பேன், மன ரீதியாக என்னை காயப்படுத்தினவங்களுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுப்பேன்ட்டு பயிற்சி எடுக்கிறார். தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்கிறாரு, இரவு பகலாக பயிற்சி எடுக்கிறாரு.
24 ஹவர்ஸும் வந்து கிரிக்கெட்டை பற்றி அவர் சிந்திச்சுக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு நாடும் விளையாடக்கூடிய அந்த மேட்செல்லாம் வந்து வீடியோவில் பார்க்குறாரு. யாருக்கு எப்படி பவுலிங் போடணும், யாருக்கு எந்த மாதிரி லைன் அண்ட் லென்த்தில் வந்து போடணும், இது எல்லாம் பார்த்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு கட்டத்தில் இந்திய அணிக்கு ஒரு பவுலர் தேவை, ஃபாஸ்ட் பவுலர் தேவை அப்படின் பொழுது விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் முன்மொழிகிற பெயர் வந்து முகமது ஷமி. அதுக்கு நிறைய எதிர்ப்பலைகள்லாம் வருது, மீடியாவில் கூட எழுதுறாங்க வந்து, ஏம்பா அவர் ஒரு பெண் பித்தன், பொண்டாட்டியே வந்து செக்ஸ் டார்ச்சர் பண்ணவர், இதெல்லாம் தாண்டி தாய்நாட்டுக்கு எதிராக சூதாட்டத்தில் ஈடுபட்டவர் அப்படின்பொழுது அவங்க நம்ப மாட்டேன். இதெல்லாம் வெளியே வர ஒரு விஷயத்தை வச்சுட்டு நீங்கள் ஒரு திறமையான ஒரு வீரரை வந்து நீங்கள் காயடிக்கிறது சாதாரண விஷயம், அது வந்து நல்லதே கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரே ஒரு வாய்ப்பை அவர் கொடுங்கன்றாங்க. அந்த ஒரு வாய்ப்பு தான் அவருக்கு வந்து கிடைக்குது. அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொள்கிறார். திரும்பவும் பேக் டு பெவ்லின்ற மாதிரி முகமது ஷமி வந்து திரும்பவும் வந்துடுறாரு, உள்ளே வந்து விளையாட ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் வரும்பொழுதோ, எப்பொழுதெல்லாம் இது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வருது, முகமது ஷமி வந்து ஒரு இதுவான ஆள், கோவக்காரரு, திரும்ப வந்து நல்லாவே விளையாடல, அவர் வந்து சரியான ஆளே கிடையாது அப்படின்ற போதெல்லாம் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் தான் அவருக்கு வந்து கை கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் அவரை வந்து ஒரு மத ரீதியான ஒரு விஷயத்துக்குள்ளே அவரை வந்து மாட்ட வைக்க பார்க்குறாங்க. அதை வந்து ரோஹித் சர்மா வந்து ஓப்பனாகவே ஒரு இதில் சொல்கிறாரு, நீங்கள் வந்து நாங்கள் வந்து இந்தியாவில் விளையாட்டாக தான் பார்க்குறோம். இங்கே வந்து இந்துக்களும் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இந்த அணிக்குள்ளே. அதனால் தயவுசெய்து முகமது ஷமியை அப்படிலாம் வந்து யாரும் பிரித்து மாதிரி ஆளுமை பண்ணாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு திறமைசாலியை ஒரு கிட்டத்தட்ட ஒரு போராட்டம் குணமுள்ள ஒரு நபரை, ஒரு சாதாரண விவசாயியுடைய மகனை ஒரு ரேஞ்சுக்கு வரும் பொழுது அந்த நபரை எப்படியெல்லாம் காலி பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது வந்து ஒரு சூழ்ச்சி தான், ஒரு சூது தான். அதையெல்லாம் தாண்டி மன உறுதியோட எல்லா துறையிலையும் நின்று நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அவங்களுக்கு வெற்றி அப்படின்றதுக்கான மிக சரியான உதாரணம் தான் வந்து முகமது ஷமி. ஏன்னா இந்தியாவினுடைய பாஸ் பவுலர்களில் தவிர்க்க முடியாத ஒரு பாஸ் பவுலர் அவர் மாறி இருக்காரு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.